ஹாய் ஃப்ரெண்ட், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாதவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். சரிங்களா? இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு ஆப்ஷன் ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க, ஜிமெயில் ஓப்பன் பண்ணுற எப்படி என்றதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஜிமெயில் ஓப்பன் பண்ணுற நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நீங்கள் கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு அதில் அடிங்க www.gmail.com அப்படின்னு சொல்லி அடிங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதில் ஜிமெயில் கூகுள் போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், கரெக்ட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்கும். கரெக்ட் அண்ட் அக்கௌண்ட்ன்ற அதில் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் இதில் உங்களோட நேம் கேட்கும். சரிங்களா? நீங்கள் உங்களோட நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? நான் இப்போ எந்த நேமை கொடுத்துக்கொள்கிறேன், கோவி அப்படின்னு சொல்லி. இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு விரும்பிய நேமை கொடுத்துக்கொள்ளலாம். நான் கோவின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் டச் பண்ணுங்கள். அதாவது இதில் நீங்கள் கேட்குற ஆப்ஷன் என்னென்னு சொன்னால், உங்களோட ஜிமெயில் என்ன பேரில் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்றது. கண்டிப்பாக நீங்கள் ஆறு இலக்கத்துக்கு மேலே நீங்கள் அடிக்கணும். அடித்தா தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ இதில் அடிச்சுட்டு இந்த பாஸ்வேர்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பாஸ்வேர்டு என்ன போட போகிறீங்க அப்படின்ற ஒரு இலக்கத்தை அடித்தாலே உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கும். சரிங்களா? எதை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது இந்த கொடுத்துருக்கு. சரிங்களா? நான் இதில் கோவிகே 836 அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்ட் அடிச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? உங்களுக்கு விரும்பிய எனக்கு விரும்பிய பாஸ்வேர்ட் அடிக்கிறேன். நீங்கள் விரும்பிய பாஸ்வேர்டை இப்படி பாஸ்வேர்ட் அடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு கேட்டதுன்னா, நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்டை நீங்கள் அதுக்கு கீழேயும் சரியாக அடிச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? பாஸ்வேர்டு மாறிடாமல் பாஸ்வேர்டை சரியாக அடிச்சுக்கொள்ளுங்க. அடித்து போட்டு உங்களோட டேட் கொடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு விரும்பிய டேட்டை கொடுக்கலாம், இல்லை உங்களோட டேட்டை கொடுத்துக்கொள்ளலாம். நான் சும்மா ஒரு டேட்டை டெம்பரரிக்கு நான் கொடுத்துக்கொள்கிறேன். சரிங்களா? ஏதாவது ஒரு டேட்டை நான் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட டேட்டை கொடுக்க இல்லைமெண்டா உங்களோட டேட்டில் உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். நான் இப்படி ஒரு டேட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் கேர்லண்டா கேர்ள் ஃபெமையை கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் பாய்ஸ்ண்டா இதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்குது. ஃபோன் நம்பர் விரும்பினா கொடுத்துக்கொள்ளுங்க, இல்லைண்டா இதில் ஒரு ஜிமெயில் கேட்கும். இதுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறாக்கள் கொடுத்துக்கொள்ளலாம். இதில் இல்லைண்டா ஒரு ஜிமெயில், அதாவது நான் ஒரு ஜிமெயிலை கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்கனவே யாராவது ஓப்பன் பண்ணியிருந்த ஜிமெயில் கொடுத்துருந்த ஜிமெயிலோட நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி இதுக்கு சரி பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் ஒரு கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நெட்டு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். ப்ரைவேட் போலீஸ் அப்படின்றது இது நமக்கு தேவையில்லாது. சரிங்களா? இதில் நீங்கள் நான் அது டச் பண்ணதுக்காக அப்படி போயிட்டு இதில் சரி கொடுத்துட்டு இதில் கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணிட்டாலே நம்மளுக்கு இதில் கொடுங்க. இந்த நீளமாக இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் ஒரு பாஸ்வேர்ட் பிள்ளையாக இருந்தால் இப்படி ஷோப்பாக இப்படி வரும். அதில் நம்ம சரியாக பாஸ்வேர்ட் அடித்து கொள்ளணும். நான் பாஸ்வேர்ட் மிஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ சரியாகும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் பிள்ளையாகிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பிள்ளையாக வருது.
சரி, இப்படி அதில் நீங்கள் பாஸ்வேர்டை சரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினா உங்களுக்கு ஜிமெயில் ஓப்பன் ஆயிடும். சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் என்ன ஆப்ஷன் கிடைக்குது. சரி, இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபோன் நம்பர் கேட்டுதுண்டா அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். அதில் வந்து கண்ட்ரி, அதாவது என்ன கண்ட்ரியில் நம்ம இருக்கோம். இப்போ நான் வந்து கத்தாரில் இருக்கேன்னா நம்ம கத்தாரில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கொள்வோம். கத்தார். கத்தாரை காணவே இல்லை. கத்தாரிலேயே நம்ம இருக்கோம், கத்தாரையே காணாமல் இருக்கோம். இந்த இருக்கு கத்தாரில் கொடுத்தது. நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரை கண்டிப்பாக இதில் கொடுங்க. சரிங்களா, ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கோட் வரும். அதாவது இப்போதைக்கு நான் என் நம்பரை கொடுத்துக்கொள்வேன். சரிங்களா, 30829492 என்ற ஃபோன் நம்பரை நான் கொடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் வரும். அந்த கோட்டை இதில் நீங்கள் கண்டிப்பாக 15 செகண்டில் அந்த கோட் வந்து வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என் நம்பருக்கு நான் கோட் வரும். சரிங்களா, கோட் வந்துது. சரிங்களா, இந்த கோட்டை வந்து நம்ம எடுத்து இதில் பார்ப்போம். சரி, இதில் வந்து அந்த கோட்டை அடிச்சுக்கொள்ளும். சரிங்களா, அந்த கோடு வார கோடை நம்ம இதில் 1976 அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க. இதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம்னா இப்படி வந்து கனெக்ட் டு ஜிமெயில் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜிமெயிலில் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து உங்களோட ஜிமெயில் வந்து ஓப்பன் ஆகிட்டு. சரிங்களா, இப்படி வந்து உங்களோட ஜிமெயில் ஓப்பன் ஆகிடும். சரிதானே, இப்படி வந்து உங்களோட ஜிமெயில் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறமா இப்படி தான் ஜிமெயில் ஓப்பன் ஆகுறேங்க. அது கொஞ்சம் நெட்டு பிரச்சனையால் எனக்கு அப்படி இருக்குது. உங்களுக்கு இப்படி வந்து கடைசியில் ஜிமெயில் ஓப்பன் ஆகும். சரிங்களா, சரி நண்பர்களே, இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் வரும் வரை உங்களிலிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் மட்டக்களப்பை சேர்ந்த கோவி. கண்டிப்பாக முன்னாடி சொல்கிறதான் லைக் பண்ணுங்கள். சரிங்களா, நன்றி நண்பர்களே.